இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நற்செய்தியிலே ஏசப்பா பரிசேயர் நிக்கோதேமுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். நீர் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றார். ஆண்டவருடைய திட்டத்தை அறிய, ஆண்டவருடைய ஆசீரை பெற ஒரு என்ன பண்ணணும்? தூய ஆவியாலும் தண்ணீராலும். நீர் என்றால் கடவுளுடைய அருளுக்கு ஒரு 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 அடையாளமாக தண்ணீர் இருந்தது. இப்போ தந்தையாலும் தூய ஆவியினாலும் என்ன பண்ண ஒருவன் பிறக்கப்படணும்னு சொல்றார். தூய ஆவியினால் தந்தையாக இறைவனால் நாம் பிறக்கப்பட நமக்கு நிறைய கருவிகள் உண்டு. அதில் மிகச்சிறந்த கருவி ஜெபம். ஜெபம் நம்மை தூய ஆவியாரிடத்தில், தந்தையினிடத்தில், அவருடைய திருக்குமாரனிடத்தில் நம்மளை ஒன்றிக்க செய்யும். ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. நீங்கள்லாம் வேளாங்கண்ணிக்கு போயிருப்பீங்க. அங்கே போகின்ற பொழுது அந்த ஆலயத்திற்கு எதிர்ப்புறம் வியாகுல மாதா சிற்றாலயம் இருக்கும். அதற்கு மேல் பக்கம் அருங்காட்சியகம் இருக்கும். நான் கரெக்டாக இடத்தையும் சொல்கிறேன். அருங்காட்சியகம் இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள், தெரியும். நான் அங்கே போனப்போ ஒரு 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 காட்சி பார்த்தேன். ரொம்பவும் கவர்ந்தது. ரொம்பவும் நான் பிரமித்து ஒரு காட்சி. நிறைய அற்புதங்கள் அருங்குறையில் இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிது. ஒரு சகோதரி எழுதிய கடிதம் அங்கே இருந்துச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு பிற மத சகோதரி, இந்து சகோதரி. அவங்களுக்கு குழந்தை இல்லாததால் அவங்களுடைய புகுந்த வீட்டில் சில அவசரத்தில் அந்த பிள்ளைக்கு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அப்போது பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி இருந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அம்மா நீ 9 வாரம் நீ போய் மாதா கோயிலுக்கு போ, வேளாங்கண்ணிக்கு போ. 9 வாரம் சனிக்கிழமைகள் நீ போயிட்டு உன் கஷ்டத்தெல்லாம் அவங்க பாதத்தில் வை, நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? 9 வாரங்கள் அன்னையுடைய பாதத்தில் அமர்ந்து தன்னை குறைய சொல்லியிருக்காங்க. சோர்களே, அந்த குழந்தை, அந்த சகோதரி, அவருடைய கணவன், அழகான பெண் குழந்தை அவங்க கையில் இருந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. அது கீழே ஒரு சில வரிகள் எழுதப்பட்டிருக்குது. அதுதான் மிகவும் அற்புதமானது. நான் இந்த மாதிரி ஒரு பேரில் அட்ரஸ்லாம் போட்டு எழுதுக்குது. இந்த நிலையில் இருந்த நான் அம்மாவோட ஆசிரால் நான் குழந்தை, இப்போ ஒரு பெண் குழந்தை எனக்கு இருக்குது இன்றைக்கி. அதுக்கே டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த சகோதரிக்கு குழந்தை பிறக்காது. ஏனென்றால் குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சகோதரனுடைய கர்ப்பப்பை தகுதி வாய்ந்ததாக இல்லை. அதனால் இந்த சகோதரி ஒரு குழந்தையை கருத்தரிக்கக்கூடிய தகுதியே கிடையாதுன்னு சொல்லி டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது. அப்பயும் இப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கின எனக்கு அம்மாவோட பாதத்தில் உட்காந்து நான் ஜெபித்தேன். எனக்கு அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியத்தை அவருடைய இயேசு கொடுத்தார். நாங்கள் சாட்சியம் சொல்லியிருக்குது. சகோதரர்களே, நாம் இறைவனில் ஒன்றிணைய ஜெபம் மிகச்சிறந்த வழி. மிகச்சிறந்த வழி. நீ முதல் வாசகம் பாருங்கள். இன்னைக்கு மிக பெரும் ஜெபத்தை சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறாங்க. துணிவு பெற மன்றாடுறாங்க. இயேசுவே, நீங்கள் கடவுளை எப்படி உங்களையே கொண்டு குவிச்சுட்டாங்க, நாங்கள் ஏமாத்துறோம் என்று எங்களுக்கு வலிமையை தாருங்கள் என்று அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் பாதத்தில் மன்றாடுவதை தான் எனக்கு முதல் வாசகமே. இன்னைக்கு அப்படி ஆண்டவரை மன்றாடுகிறவர்களுக்கு என்ன கிருபை கிடைக்கும் தெரியுங்களா? நற்செய்தி இன்னைக்கு திருப்பாடல் பார்க்கணும். எத்தனை அரசுகள் எதிர்த்து வந்தால் என்ன, யார் கூட இருந்தால் என்ன, எத்தனை எதிரிகள் கூட இருந்தால் என்ன, ஆண்டவர்களே, ஐக்கியமானவர்களை, ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகுந்தவர்களை, ஆண்டவருக்கு ஜெபிக்கிறவர்களை ஒருவரும் எதுவும் செய்ய முடியாது. ஏசப்பா சொல்லுவார் சிலரிடத்திலே, சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபிங்கள்னு சொல்லுவார். சகோதரர்களே, நமக்கு சோதனை வரணுமா வேண்டாமா? நமக்கு சோதனை, துன்பங்கள், எதிரிகள், கஷ்டம் வேணாம்னா ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நமக்கு வல்லமையை ஆண்டவர் அருளுவார். நான்